இந்தியா டெம்பிள் டு சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். இப்போ பார்க்குறது நமக்கு நன்னியப்பர் கோயில். அது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 43வது தென்கரை காவேரி தென்கரை ஸ்தலம். இங்கே தான் திருஞான சம்பந்தர் அம்மா பிறந்த ஊர். அந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, மயிலாடுதுறை திருக்கடவுர் சாலை மார்க்கத்தில் உள்ள செம்பொன்னார் கோயில், அதாவது சுவர்ணபுரீஸ்வரர் கோயில், ஏற்கனவே லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கோயில். அந்த ஊரில் இருந்து அங்கிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் சென்ற இத்தலத்தை நம்ம அடையலாம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. திருஞான சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளிய போது இத்தலம் பாலைவனமாக இருந்ததாகவும், அவரது பதிக சிறப்பினால் நெய்தல், அதாவது மணப்பிரதேசம் நிலமாகி பின்னர் கானகமாய் மருதமாகி செழித்தது என்றும் கூறப்படுகிறது. நாதன் நனிப்பள்ளி சூழ்நகர் கானகமாக்கியதே போதின் மலிவயல் ஆக்கிய கோன் என்ற நம்பியாண்டா நம்பிகள் அருள் செய்த ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதியில் இச்செய்தி கூறப்பட்டுள்ளது. இப்போ நம்ம கோயிலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அடித்து தொடர்ந்து என்னுடைய பதிவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலானது சாலையிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு முன் இத்தல தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, அதற்கு பதில் முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. முகப்பு வாயிலின் முன் பலிபீடம், நந்தி மண்டபம் மற்றும் நர்த்தன விநாயகர் சன்னதியும் உள்ளது. முகப்பு வாயிலின் மேலே ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்த சிவன் பார்வதி, மூஞ்சிறு வாகனத்தின் மீது அமர்ந்த விநாயகர், மயில் வாகனத்தின் மீது அமர்ந்த முருகப்பெருமான் ஆகியோரை சுத்தசிற்பம் வடிவில் நமக்கு காட்சியளிக்கிறார்கள். அப்படியே நாம் முகப்பு வாயிலை கடந்து உள்ளே சென்ற நீண்டதொரு முக மண்டபம் உள்ளது. நிறைய உருளை வடிவ தூண்கள் இந்த முகமண்டபத்தை தாங்கி நிற்கின்றன. இந்த முகமண்டபத்தின் இடதுபுறத்தில் இத்தலத்தின் 2 அம்மையார்களில் ஒருவரான பர்வத ராஜபுத்திரி அம்மையார் தெற்கு பார்த்து அருள்பாலிக்கிறார். இதே மண்டபத்தில் இரு பக்கமும் மேற்கு திருமாளிகை சுற்றில் 3 விநாயகர் சிலைகள், சூரியன், நால்வர், ராகு, பைரவர், லட்சுமி நாராயணர், ரதேஸ்வரர் சிலாத் ரூபங்கள் உள்ளன. உள்ளே கருவறையில் மூலவர் நற்றுணையப்பர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார். இங்கு சுவாமியின் வலது பக்கம் அம்மன் வீற்றிருக்கிறார். இது தவிர தனி சன்னதியின் மூலஸ்தானத்திலேயே அம்மனுடன் கல்யாண சுந்தரேஸ்வர் காட்சி அளிக்கிறார். கருவறை அளவில் பெரியதாகவும் சிறந்த வேலைப்பாடு நிறைந்ததாகவும் திகழ்கிறது. உட்பிரகாரத்தில் நால்வர், விநாயகர், சூரியன் சன்னதிகள் இருக்கிறது. மகாமண்டபத்தில் நடராஜ சபை உள்ளது. அத்துடன் நனிப்பள்ளி கோடி வட்டம் என்ற மண்டபம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மூலஸ்தானத்திற்கே யானை வழிபட தலம் என்பதால் இத்தலத்துக்கு கருவறை மிகவும் பெரியதாக அமைந்துள்ளது. அக்காலத்தில் கட்டிட வேலைக்கு ஒப்பந்தம் செய்பவர்கள் திருவலஞ்சுழி, பழக்கணி, ஆவுடையார் கோயில் கொடுங்கை, திருவீழி மிழலை, வவ்வால் நெத்தி மண்டபம், நனிப்பள்ளி கோடி வட்டம் விமானத்தை அகலப்படுத்துகிற அமைப்பு இது போல் இல்லாமல் நாங்கள் கட்டுவோம் என ஒப்பந்தம் செய்வார்களாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோடி வட்டம் கொண்ட கருவறை உள்ள தலம் இந்த தலம். இறைவனை தரிசனம் செய்துவிட்டு கோயிலை வலம் வந்தால் தெற்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கி மற்றொரு இரவியான மலையாள் மடந்தை தனி சன்னதியில் உள்ளார். அம்பாள் இங்கே சுவாமிக்கு எதிராக மாலை மாற்றும் கோலத்தில் வீற்றிருக்கிறார். அம்பாள் இங்கு மலையான் மடந்தை என்ற பெயரை தாங்கி கருணை புரிகிறார். பர்வத புத்திரி என்றும் அழைக்கப்படுகிறார். விநாயகர், அகத்தியர் இருவருக்குமே சிவபெருமான் தனது திருமண கோலத்தை காட்டி அருளிய தலம் இந்த திருநனிப்பள்ளி. அகத்தியருக்கு இறைவன் திருமண கோலம் காட்டிய கல்யாண சுந்தரர் கோயில் உள்ளது. கோஷ்ட மூர்த்தங்களாக அகத்தியர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோரும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரும் மிக அற்புதமாக அழகாக செதுக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு மூர்த்தத்தின் மேலேயும் அமைந்துள்ள மகர தோரணங்கள் நுட்பமான அரிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் தனித்தன்மை கொண்டு திகழ்கிறது. பெரும்பாலான கோயில்களில் எருமைத்தலையின் மீது நின்ற கோலத்தில் அருளும் துர்க்கை இத்தலத்தில் கையில் மான் மற்றும் சிங்கத்துடன் சும்பன் நிசம்பனை சம்ஹாரம் செய்த கோலத்தில் அருள் தருகிறார். மேற்கில் கிழக்கு முகம் கொண்ட கணபதி சன்னதியும் வள்ளி தெய்வானையுடையான கந்தன் சன்னதியும் அமைந்துள்ளது. சுவாமி கருவறை விமானம் மிகவும் பிரம்மாண்டமாக அமைப்பிலே இருக்கிறது. அதி அற்புத சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட பிரமிக்க வைக்க பிரம்மாண்ட விமானத்தை தன்னகத்தை கொண்டு தனித்துவ புகழுடன் விளங்குகிறது இந்த நனிப்பள்ளி சிவாலயம். இங்கு காணப்பெறும் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் சோழர்களின் சிற்பக்கலைக்கு திறத்தை உலகிற்கு பறைசாட்டுகின்றது.
தல வரலாறுன்னு பார்க்கும்போது திருஞான சம்பந்தரின் தாயார் பகவதி அம்மையார் பிறந்த தலம் திருநனிப்பள்ளி. சம்பந்தர் தனது 3ஆம் வயதில் சிவஞானம் பெற்றதையும் சிவபெருமான் அருளால் பெற்றாளாம் பெற்றதையும் கேள்விப்பட்ட அவ்வூர் அந்தணர்கள் சம்பந்தர் தங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இசைந்த திருஞான சம்பந்தர் தன் திருவடி நோக நனிப்பள்ளி நோக்கி நடந்தார். ஆளுடைய பிள்ளையார் கால்கள் நோக நடப்பதைக் கண்ட அவரது தந்தை சிவபாத இருதயர் ஞானசம்பந்தரை தனது தோளில் சுமந்து கொண்டு சென்றார். தந்தையால் இதுதான் திருநனிப்பள்ளி தலம் என்று கூற காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை என தொடங்கும் பதிகத்தை பாடிக்கொண்டே நனிப்பள்ளி ஆலயத்தை அடைந்து இறைவனை வணங்கி போற்றினார். இப்பதிகமே பாலை நிலமாக இருந்த திருநனிப்பள்ளியை அவ்வூர் வாழ் மக்கள் வேண்டுகோளுக்கின்றி நெய்தல் நிலமாக மாற்றி அருளிய பதிகம் கொண்டு கூறப்படுகிறது. தனது தந்தை தோள் மீது அமர்ந்து திருநனிப்பள்ளி அடைந்ததை சம்பந்தர் தனது பதிகத்தின் கடைசி பாடலில் குறிப்பிடுகிறார். கல்வெட்டுகள் பார்க்கும்போது சோழர்கள் கால கல்வெட்டுகள் 17ஆம் விஜயநகர அரசின் ஒன்றும் ஆக 18 கல்வெட்டு படியேடுகள் எடுக்கப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழன், குலத்துங்க சோழன் மற்றும் விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயர் காலத்து கல்வெட்டுகள் உள்ளன. இப்போது இந்த கோயிலுடைய முழு அழகையும் பார்த்து ரசிங்க. கடைசியாக உங்கள் டைம்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கோயிலானது காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். மிக அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளும் கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான கோயில் இது. நீங்கள் மறக்காமல் மாயவரம் போகும்போது பாருங்கள். இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.